நம்ம அதிக நேரம் உட்காந்து படிக்கணும், புத்தகம் படிக்கணும் அல்லது எழுதணும், இந்த மாதிரி அலுவலக வேலைகளை செய்யணும் அப்படின்னா, நம்ம தரையில் உட்காந்துக்கிட்டு ஒரு பாய் போட்டு உட்காந்து அதை செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாக்கா நமக்கு உட்காந்து அந்த வேலையை செய்யணும்னு தோணாது, படுத்து தூங்க தான் தோணும். ஏன்னா படுப்பதற்கும் அப்படி தரையில் பாயில் உட்காந்துக்கிட்டு நாம் ஒரு வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப இடைவெளி அதிகமாகவே இல்லை. டக்குன்னு படுத்துடலாம். ஒரு பாயில் உட்காந்துக்கிட்டு நாம் ஒரு எழுதுறதோ படிக்கிறதோ செய்யும்போது அந்த செயலுக்கும் படுக்கின்ற செயலுக்கும் ரொம்ப இடைவெளி ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படியே நோட்டை எடுத்து வச்சுட்டு படுத்து தூங்கிடலாம். அதனால் அந்த நம்ம எந்த ஒரு படிக்கிறதா இருந்தாலும் சரி, புத்தகம் படிக்கிறதா இருந்தாலும் சரி, அலுவலக வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம எந்த ஒரு வேலை அல்லது கதை எழுதுறதோ, கட்டுரை எழுதுறதோ அல்லது புத்தகம் எழுதுறதோ, இது போன்ற வேலைகளை நம்ம செய்ததாக இருந்தால் ஒரு மேஜையில் வச்சு தான் செய்யணும். படுக்கையில் படுக்கணும். அதாவது ஒரு கட்டிலில் படுக்கிறது, ஒரு அறையில் தரையில் பாய் போட்டு படுக்கிறத விட ஒரு கட்டிலில் படுக்கிறது நல்லது. அது ஒரு அறைக்கு அழகை ஏற்படுத்தக்கூடியது. கட்டில் இல்லாமல் வெறும் தரையில் படுக்கிறது அந்த அறைக்கான ஒரு அறை நிர்வாகம்னு ஒன்று இருக்குது. அறை நிர்வாகம், ஒரு அறையை எப்படி நிர்வகிப்பது, எளிதாக நிர்வகிப்பது அப்படின்னா, அங்கே அந்த அறையில் அந்த அறை நமக்கு சொந்தமானதாக இருக்குது அப்படின்னா, அங்கே தான் நம்ம படுப்போம், அங்கே தான் நம்ம அலுவலக வேலைகளை செய்வோம் அல்லது படிப்போம், புத்தகம் படிப்போம், எழுதுவோம். அப்படின்னா அந்த அறையில் எழுதுவதற்கும் படிப்பதற்கும் என ஒரு மேஜை, நாற்காலி இருக்க வேண்டும். அந்த அறையில் தான் நாம் படுத்து தூங்குவோம் என்றால் அந்த அறையில் ஒரு கட்டில் இருக்க வேண்டும். அதன் பிறகு ஒரு பீரோ இருக்க வேண்டும். பீரோவில் நமது முக்கியமான பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டிய ஆடைகள் அல்லது பணம் இதெல்லாம் வச்சு, இந்த மாதிரி ஒரு அறை என்பது ஒரு நிர்வகிப்பதற்கும் பார்ப்பதற்கும் அதை பயன்படுத்துவதற்கும், அந்த அறையை பயன்படுத்துவதற்கும் நமக்கு எளிதாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அறை நமக்கு சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தக்கூடாது. அந்த அறையில் போய்விட்டாலே நாம் படுத்து தூங்க தான் செய்வோம், படுத்து தான் கிடப்போம் என்கிற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படக்கூடாது. அந்த அறையில் ஒரு ஒழுங்கு இருக்க வேண்டும். படுப்பதாக இருந்தால் கட்டிலில் படுக்க வேண்டும். எழுதுவதாக இருந்தால் அந்த அறையில் உள்ள, அதாவது படுத்து தூங்குவதாக இருந்தால் அந்த அறையில் உள்ள கட்டிலில் படுத்து தூங்க வேண்டும். எழுதுவதாக இருந்தால் அந்த அறையில் நாற்காலியும் மேஜையும் இருக்கும். அந்த நாற்காலியில் அமர்ந்து மேஜையில் நோட்டுகளை வைத்து எழுத வேண்டும். இப்படி ஒரு அறைக்கென்ற ஒரு நிர்வாகம். அது மாதிரி முக்கியமான பொருட்களை வைப்பதாக இருந்தால் அதற்கென பீரோ இருக்க வேண்டும். இப்படி இருந்தால்தான் அந்த அறையை நாம் ஒழுங்காக நிர்வகிக்க முடியும். அந்த அறையில் நாம் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க முடியும். இப்போ தரையில் உட்காந்துக்கிட்டு நாம் எழுதுறது இதெல்லாம் நம்ம எளிமைன்னு நினச்சிட்டு இருந்தாக்கா அது எளிமை இல்லை, அது நம்மளை சோம்பேறி வைக்கிறோம். தரையில் உட்காந்து எழுதுவது, அந்த தரையிலேயே படுத்து தூங்குவது, இதில் எளிமை கிடையாது. இது நம்மளை நம்ம சிரமப்படுத்திக்கிறது. இப்போது குளிக்கிறதுனா நம்ம பாத்ரூம் போய் தான் குளிப்போம். சமையல் ரூம் தனியாக இருக்குது, சாப்பிட்றதுக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, டிவி பார்க்குற, அது மாதிரி அந்தந்த வேலை செய்கிறதுக்குன்னு தனித்தனி இடம் இருக்குது. அது மாதிரி நம்ம ஒரு அறையில் வசிக்கும்போது எழுதுவதாக இருந்தால் அந்த அறையில் உள்ள மேஜை, நாற்காலி இதில் வைத்து எழுத வேண்டும். படிப்பதாக இருந்தால் அப்படி படிக்கும்போது நம்ம நிறைய நேரம் எழுத முடியும், நிறைய நேரம் படிக்கவும் முடியும். படுத்து தூங்குவதாக இருந்தால் கட்டில், படுக்கின்ற நேரம்தான் கட்டில், மீதமுள்ள நேரம் அந்த இடத்துலேருந்து நாம் எழுந்து விடுவோம். அப்படி இல்லாமல் எப்பொழுதும் படுக்கையிலேயே நாம் எழுதுவதும் அந்த படுக்கையிலேயே படுத்து தூங்குவதுமாக இருந்தால் பெரும்பாலான நேரம் நாம் படுத்தே தான் கிடப்போம். வீட்டுக்கு வந்து விட்டாலே நமக்கு அந்த அறையில் நாற்காலி, மேஜை அப்படி எதுவுமே கிடையாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் தரையில் பாய் போட்டு படுப்போம். தரையில் அந்த பாயில் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது அலுவலக வேலைகளை செய்வோம் உட்கார்ந்து கொண்டு. அப்படி ஒரு நடைமுறை அந்த அறையில் இருக்கிறது என்றால் அந்த அறைக்கு வந்தவுடனே நாம் உட்கார்ந்து விடுவோம், பெரும்பாலும் படுத்து விடுவோம். ஏதாவது எழுதுவதாக இருந்தால் மட்டும்தான் உட்காருவோம். மற்ற நேரங்கள் அனைத்திலும் நாம் படுத்தே தான் கிடப்போம். இது நம்மளை மிகவும் சோம்பேறியாக்கிவிடும். இந்த சோம்பேறித்தன அபாயத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாக்க எளிமை என்கிற முகமூடியையும் போர்வையும் அணியாமல் இருப்பதற்காக, எளிமையாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு தரையில் பாய் போட்டு உட்காந்து எழுதுகிற வழக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும்.
படிக்கிற வழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து அங்குள்ள மாணவர்களுக்கு படிப்பதற்கும் அமர்ந்து எழுதுவதற்கு தனியாக மேஜை நாற்காலி கிடையாது. படுத்து தூங்குவதற்கு தனியாக கட்டில் கிடையாது. இதெல்லாம் அந்த மாணவர்களின் சோம்பேறித்தனத்துக்கு காரணமாக இருக்கும். அந்த மாணவர்களின் திறமை குறைபாட்டிற்கு அதுவே காரணமாக இருக்கும். அதனால் யாராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அறை கொடுக்கப்பட வேண்டும். அந்த அறையில் மேஜை நாற்காலி கண்டிப்பாக இருக்க வேண்டும். கட்டில் தனியாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் இருந்தால்தான் அந்த மாணாக்கர்கள் தங்களுடைய திறமையை மேம்படுத்தி கொள்ள எளிதாக முயற்சி செய்ய முடியும். சிரமப்படாமல், போராடாமல் முயற்சி செய்ய முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து மிக முக்கியமான ஒரு தகவல். இதெல்லாம் ஒரு தகவல் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது நானே வந்து இப்படி ஒரு ஏற்பாடு இல்லாமல் பல வருடங்களை கழித்திருக்கிறேன். அதனால நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு. நான் வந்து எளிமைன்னு நினச்சிக்கிட்டு அந்த விஷயத்தை பின்பற்றி வந்திருக்கிறேன். அதாவது தரையில் பாய் போட்டு தான் உட்காருவேன், அதில் உட்கார்ந்து கொண்டு தான் எழுதுவேன் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் மேஜை நாற்காலியில் உட்கார்ந்து எழுதும்போது எழுதுகிற நேரம் அதிகரிக்கிறது. அந்த அறையில் ஒரு கட்டில் நான் பெரும்பாலும் சில வருடங்கள் வசித்த அறையில் கட்டில் கிடையாது, நாற்காலி கிடையாது, பாய் மட்டும்தான் இருக்கும். அதில் தான் உட்கார்ந்து எழுதுவேன். அதிலே இப்படி படுத்து தூங்கிவிடுவேன். எழுதுகிற நேரம் மட்டும்தான் உட்காருவேன், மற்ற நேரம் எல்லாம் நான் படுத்து தான் கிடப்பேன். இதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து எனக்கு தெரியாமல் இருந்தது. ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கிறது. ஒரு அறையில் நான் தங்க வேண்டிய சூழ்நிலை மாதக்கணக்காக அல்லது ஒரு வருடமாக தங்க வேண்டிய நிலை ஏற்படும்போது அந்த அறையில் கட்டில் இருந்தது, மேஜை நாற்காலி இருந்தது. அந்த மேஜை நாற்காலியில் கட்டிலில் நான் எனது அனுபவத்தை பழகும் பொழுது எனக்கு அது புதுவிதமான அனுபவத்தை கொடுத்தது. புதுவிதமான ஊக்கத்தையும் தெளிவையும் கொடுத்தது. குழப்பங்களிலிருந்து என்னை விடுவித்தது. சோம்பலிலிருந்து என்னை விடுவித்தது என்று சொல்ல வேண்டும். ஆதலால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அறை கொடுக்கப்பட வேண்டும். அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த அறையில் தான் அவர்கள் தங்கள் அலுவலக வேலைகளை செய்கிறார்கள் அல்லது வந்து ஏதோ புத்தகம் படிக்கிறார்கள், எழுதுகிறார்கள், அந்த அறையில் தான் படுத்து தூங்குகிறார்கள் என்றால் அங்கு தனியாக கட்டில் இருக்க வேண்டும். தரையில் படுக்கக்கூடாது. அங்கு தனியாக நமது எழுதுகிற வேலை, படிக்கிற வேலையை செய்வதற்கென்று தனியாக மேஜை நாற்காலி இருக்க வேண்டும். அதில் வைத்து தான் நாம் படிக்க பழக வேண்டும், எழுத பழக வேண்டும். அப்பொழுது இது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு அறை வாழ்க்கை முறை. ஒரு அறையில் நாம் முறைப்படுத்தப்பட்டு ஒரு முறையாக வாழ்வது என்று நாம் இதனை புரிந்து கொள்ளலாம். ஓகே, நன்றி.